हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल। जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम कृष्ण हरि। ज्ञानेश्वर माउली की जय। निवृत्ति ज्ञानदेव सोभान मुक्ताबाई एकनाथ नामदेव, जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। பொதுவாகவே தீர்த்தம் அதே போல க்ஷேத்திரம் இதையெல்லாம் நாடி நாடி பக்தர்கள் போறது உண்டு. தீர்த்தத்தை நாடி போகக்கூடிய இடத்துல தீர்த்தம் இன்னைக்கு போல நாளைக்கு இருக்குமான்றது நமக்கு தெரியாது. அகண்ட காவேரின்னு சொல்றது உண்டு. அகண்டு இருக்கு, ஆனா காவேரியை காணோம். க்ஷேத்திரம்னு சொல்றது உண்டு. ஆனா அந்த க்ஷேத்திரத்துக்கு போனா நம்ம எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட போறது உண்டு. அங்க போனா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டு போறது உண்டு. ஆனா அது அங்க நடக்குமான்னு கேட்டா அது அவரவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வைராகியத்தை பொறுத்து, அந்த பக்தியை பொறுத்து அப்படின்னு பொதுவா எல்லாரும் சொல்றது உண்டு. ஆனா வாஸ்தவத்துல ஒரு தீர்த்தமோ ஒரு க்ஷேத்திரமோ ஒருவருடைய வாழ்க்கையில எப்ப வேலை பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீ அந்த தீர்த்தத்தை நீ எப்படி நாடி போற, அந்த க்ஷேத்திரத்தை நீ எப்படி நாடி போறன்றத பொறுத்துதான்
உனக்குள்ள மாற்றம் ஏற்படுமே தவிர்த்து அந்த தீர்த்தத்தினுடைய உன்னதத்தையோ அந்த கஷேத்திரத்துடைய உன்னதத்தையோ நீ உணர முடியுமே தவிர்த்து இந்த கோவிலுக்கு இவங்களுக்கெல்லாம் பலன் கிடைச்சது, குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்தது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனிச்சு, இன்னும் ஒரு படிக்கு மேலைக்கு போய் பக்தி இல்லாதவனுக்கு கூட பக்தி கிடைச்சது அப்படின்னு இந்த அப்ளிகேஷன்ஸை வச்சு மற்றவர்கள் அடைஞ்ச பலனை உத்தேசிச்சு நாமளும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த தீர்த்தத்துக்கோ அந்த கஷேத்திரத்துக்கோ எதுவும் நடக்க போறது கிடையாது. அதனால நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இந்த தீர்த்தங்கள் கஷேத்ராடனங்கள் எல்லாம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில எப்ப வேலை பார்க்க ஆரம்பிக்கும்னா, உன்னதமான ஒரு குருவினுடைய திருவடிக்கு கீழே இருந்து பக்தி செஞ்சு அவர்களுடைய சாது குழாத்தோட நம்ம போகும்போது, இது இப்படி சொல்றேனே தவிர்த்து இதை வேற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா விபரீதமா புரிஞ்சுக்க கூடியவர்கள் சிலர் இருக்கதான் செய்யறாங்க. நமக்குன்னு ஒரு குருநாதர் இருக்கார், அந்த குருநாதருக்கு கீழே பக்தர்கள் இருக்காங்க. அப்போ நாம போகணும் கஷேத்திரத்துக்கு அப்படின்னா இந்த குருநாதருக்கு கீழே இருக்கிறவங்க கூட மட்டும்தான் போகணும்னு அர்த்தம் கிடையாது. அப்பனா நீ ரொம்ப குறுகிய புத்தியுடையவர்கள்னு அர்த்தம். அப்படி கிடையாது. எங்க பக்தர்கள் யாராவது ராமகிருஷ்ண ஹரி கான்ஹோ பாத்ரா இல்லையா, அம்மா கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னா யாருன்னா ஒரு முசல்மான் ராஜாவை, அவளும் தேவதாசியா இருந்தா அவ பொண்ணு கான்ஹோ பாத்ராவும் அந்த ராஜா அந்த அந்த முசல்மான் ராஜா முன்னாடி போய் நர்த்தனம் ஆடுவா. ரொம்ப அழகா இருப்பா பார்க்க. இவனுக்கு அவளுடைய நர்த்தனத்தின் மேல இருக்கக்கூடிய விஷயத்துல ஈர்ப்பு கிடையாது, அவ மேல ஈர்ப்பு. கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னா இவளுக்கு தேகாந்திர சம்பந்தமா ஒருத்தர் கூட ஏற்படக்கூடிய உறவு மேல இவளுக்கு ருசி இல்லை. பாண்டுரங்கன் கதையை நிறைய கேட்டிருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் இந்த பக்த விஜயத்தை பத்தி சொல்லும் பொழுது நிறைய கேட்டிருக்கா. அப்ப பக்த விஜயன்ற கிரந்தம் இல்லையே தவிர்த்து பக்தர்களுடைய விஜயத்தை பத்தி சொல்றது எல்லாம் சிரவணம் பண்ணியிருக்கா இல்லையா. என்ன பண்ணா, வாசல்ல நின்னா ரோட்ல எல்லாரும் ஞானோபா மாவுலி ஞானோபா மாவுலி ஞானோபா மாவுலி ஞானோபா மாவுலி ஞானோபா மாவுலி ஞானோபா மாவுலி அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறது காதால கேட்டா, நீங்கெல்லாம் எங்க போறீங்க? பண்டரிபுரம் போறோம் நாங்க. நானும் வரட்டா? என்ன வரட்டா, நம்ம எல்லாருக்காகவும் தான் பாண்டுரங்கன் அங்க இருக்கான், வா போலாம். பின்னாடியே போயிட்டான். போயிட்டான், திரும்பி வரவே இல்லை. அது ஒரு தனி சரித்திரம். இன்னைக்கும் பாண்டுரங்கனை சேவிக்க போகும் பொழுது சன்னதிக்கு பின்னாடி கான்ஹோ பாத்ரான்னு சொல்லி ஒரு விருட்சத்தை காண்பிப்பா. இப்படி பல லீலைகள் நடந்தது உண்டு. இதெல்லாம் எதுக்குன்னா, கஷேத்ராடனம் போகும் பொழுது யாராவது ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்ணி வந்துட்டா அவங்களோட அப்படியே கிளம்பிடணும். கிளம்புறதுக்காக வீட்டுல யார்கிட்டயாவது பர்மிஷன் கேட்கும் போது எப்படியாவது போய் தொலைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா கோவப்பட்டுறக்கூடாது. யாரும் கோவப்பட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இதுதான் மகத் பாக்கியம். போய் தொலையா சந்தோஷம். இது போல ஒரு உறவு கிடைக்குமா? வீட்டுக்காரர் எங்க போறாருன்னே கவலைப்படாத ஒரு மனைவி, வீட்டுக்காரமா எங்க போறாங்கன்னே கேட்காத ஒரு கணவர், பசங்க எங்க போறாங்கன்னே பார்க்காத ஒரு அம்மா அப்பா எங்க போறாங்கன்னே கவனிக்காத ஒரு பசங்க, இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருந்து இது போல வார்த்தை யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட தயவு செஞ்சு சண்டைக்கு போயிடாதீங்க. பாண்டுரங்கனுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லையா. இது நம்ம விளையாட்டா சொல்றோமே தவிர்த்து பொதுவாகவே நிறைய உபன்யாசம் கேட்கக்கூடியவர்கள், இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுல ஒரு 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே பகவானுடைய காம்பீரியத்தையோ சௌலபியத்தையோ அவருடைய அந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கணும்னு உள்ள வரக்கூடிய ஒரு பிரிவினர் உண்டு. இன்னொரு பிரிவினருக்கு அவரவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய உறவுகள், அந்த உறவுகள் கிட்ட கிடைக்காத ஒரு அங்கீகாரம், அந்த குடும்பத்துல அவங்களை ஒரு உதாசீனப்படுத்தி ஒரு விதமான ஒரு கேரிங், ஒரு லவ் கிடைக்காதனால, ஒரு பாசம் மிகுந்த ஒரு பந்தம் கிடைக்காதனால இவர்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்ச மார்க்கமா எது இருக்கும் அப்படின்னா பக்தி இருக்கும். இப்போ இத காரணம் கொண்டு பக்திக்குள்ள வர்றது தப்பு கிடையாது.
ஆனா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் வெளியில கிடைக்காத அந்த அங்கீகாரத்தையோ, வெளியில கிடைக்காத அன்பையோ, வெளியில கிடைக்காத விஷயங்களை எல்லாம் இந்த பக்திக்குள்ள வந்து இங்க இருக்கிற இடத்துல நம்ம அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கதான் விபரீதம் ஆரம்பிக்குது. அங்கதான் விபரீதம் ஆரம்பிக்குது. என்ன விபரீதம் ஆரம்பிக்குது? வரம்புகளை எல்லாம் மறந்துருவோம். நமக்குன்னு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். எத்தனை நாடுங்க இருக்கு. ஒரு நாடு இன்னொரு நாடு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. ஒரு போர் முடிஞ்ச உடனே அந்த நாடே காலியா போயிடுது, காணாம போயிடுது. திரும்பவும் அந்த நாட்டை நிலைநிறுத்தணும்னா பொருளாதார அடிப்படையில எப்படி அந்த நாட்டை நிலைநிறுத்தணும் தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து அந்த கல்ச்சுரல் வேல்யூ அப்படின்னு பண்பாடு சார்ந்த வேல்யூஸ்ன்னு யாரும் எங்கேயும் எந்த நாட்டிலும் நீங்க பார்க்க முடியாது. என்கிட்டயே நிறைய பேர் வந்து சொல்றது உண்டு, நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், அமெரிக்காவில் இருக்கோம், நியூசிலாண்டில் இருக்கோம், லண்டனில் இருக்கோம். இது என்ன பெரிய விஷயம்? இருந்தாலும் இந்த உலகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு முறை தானே நீ சுற்றி 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 வரப்போற. எது இருந்தாலும் பாரத தேசத்தில் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது. இங்கே தான் சாக்கடை உண்டு, இங்கே தான் குப்பை உண்டு, இங்கே தான் எல்லா விதமான தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதும் உண்டு. ஆனாலும் இது கலியினுடைய கோர தாண்டவத்தால ஏற்பட்டதை தவிர்த்து உண்மையான பாரதத்தினுடைய பண்பாடுன்றது இன்னைக்கும் சாதுக்களால அது உயிர்ப்போடு இருக்கு. ஏன் இந்த பாரத தேசம் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கு? இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம், இதை விட்டுடக்கூடாது. இந்த கலாச்சாரத்தையும் இந்த பண்பாடையும் விட்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவும் இந்த 80கள்ல இருந்து இந்த 2000 வரைக்கும் இருந்த நபர்கள், அவங்க எந்த ரோல் பிளே பண்ணியிருந்தாலும் சரி, அம்மா அப்பாவோ தங்கச்சி தங்கி எப்படி இருந்தாலும் சரி, அந்த வெளிநாடு மோகம் இதனால ஏற்பட்டதனுடைய விளைவு தான் அவரவர்கள் வீட்டுல அவரவர்களுடைய குழந்தைகளே அவங்க கிட்ட ஏதோ ஒரு பேயிங் கெஸ்டாட்டம் நடந்துக்கிறது. அம்மா அப்பாக்களும் குழந்தைங்க ஏதோ நல்லபடியா இருந்தா சரி, சந்தோஷமா இருந்தா சரி, நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளோடு இருந்தா சரின்னு அவங்களும் பிரார்த்தனை மார்க்கமா குழந்தைங்களை பார்த்துக்கிறது உண்டு. அவ்வளவுதான். இந்த விளைவுகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க குழந்தைங்களை குழந்தையா இருக்கும் பொழுதே பகவத்கீதை படி, ஆச்சாரியன் திருவடிய நாடு, சாதுக்கள் வந்தா நமஸ்காரம் பண்ணுடா, பகவத் பிரசாதத்தை தவிர்த்து வேற எதுவும் சாப்பிடாதடா. இன்னைக்கு விருந்தாவன் பண்ண டாமினோஸ் வந்துருச்சு, பீஸா ஹட் வந்துருச்சு. இதெல்லாம் விருந்தாவனத்துக்கு தேவையில்லையே. ரஷ்யன் ஹோட்டல்ஸ்லாம் இன்னைக்கு விருந்தாவன்ல இருக்கு, நார்வே ஹோட்டல்ஸ்லாம் இன்னைக்கு விருந்தாவன்ல இருக்கு. என்னத்துக்கு அது? விருந்தாவனம் அதுக்கான இடம் கிடையாது. விருந்தாவனத்துல கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது? பக்தி. அங்க சாதுக்களுக்கான இடம் அது. சொல்றதுண்டு, முன்னோர்கள் எல்லாம் அந்த யமுனை நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த அதே தீர்த்தத்தை நல்லா வயிறார குடிப்பானாம். அவ்வளோ நல்லா இருக்குமா. இன்னைக்கு யாராவது குடிக்க முடியுமா? பக்கத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியும். இதை பொதுவா எல்லாரும் சொல்றது உண்டு, இந்த மாதிரி ஊனக்கண்ணோட நீங்க பார்க்க கூடாது, உங்களுக்கு விருந்தாவனம் தெரியாது, அதனுடைய மகிமை புரியாது அப்படின்னு. இப்போ ஒண்ணு பண்ணலாம், ஊனக்கண்ணோட பார்க்காம அசுத்தமா நிதர்சனத்துல இருக்கிறத அசுத்தம் இல்லைன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு பக்தி பண்ற, பாட்டு பாடுற, நாமா சொல்ற. இப்போ ஒன்ன கிருஷ்ணன் பார்க்கிறார். நிதர்சனத்துல அங்க நடைபெறக்கூடிய இந்த அசுத்தங்களை எல்லாம் தட்டி கேட்டு அதை சுத்தம் பண்ணி அதுக்கெல்லாம் ஒருத்தர் கேள்வி எழுப்பிட்டு இருக்கார். அவரையும் கிருஷ்ணர் பார்க்கிறார். யாருக்கு அடி விழும், யாருக்கு அடி கிடைக்கும்? இந்த முதல்ல சொன்ன அடி உத, ரெண்டாவது சொன்ன அடி பகவானுடைய திருவடி. நீ எவ்வளவு நாமா சொன்னாலும், நீ பெரிய ஆச்சாரிய சந்த் பரமஹம்ச புருஷோத்தமனா இருந்தாலும் சரி, உன்னை பகவான் அடி கொடுத்து தான் கவனிப்பாரே தவிர்த்து திருவடி கொடுத்து உன்னை கவனிக்க மாட்டார். ஏன்? நிதர்சனத்துல லௌகீகத்துல உழந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு வந்து, இதுதான்ப்பா மானோ சரோவர், இதுதான் மானசி கங்கா, இதுதான் நாரத குண்டம், இதுதான் பத்ரிநாதம், இதுதான் விருந்தாவனத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கு. நான் மானோ சரோவர் பத்ரிநாதன் சொன்னே எல்லாரும் உத்தரகண்டுக்கு போயிடக்கூடாது. எங்கேயோ விருந்தாவனத்துக்குள்ள பாரத தேசத்துல என்னென்ன கஷேத்திரங்கள் இருக்கோ அத்தனையும் விருந்தாவனத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா விருந்தாவனவாசிகள் எதுக்காகவும் விருந்தாவனத்தை விட்டு வெளியில போக கூடாதுன்னு கிருஷ்ணன் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காரு. இன்னைக்கும் இருக்கு அந்த கஷேத்திரங்கள் எல்லாம். இப்படி இதெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒருத்தனை காண்பிக்கும் பொழுது அவனுக்கு மனசு விட்டு போயிடக்கூடாது.
அப்ப இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நாம தானே. இதையெல்லாம் நம்ம பாதுகாக்காம போனதுக்கான காரணம், தெய்வத்தை வழிபடுறதுன்றது ஏதோ பலனை உத்தேசிச்சே நம்ம தெய்வத்தை அணுகி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பழக்கப்பட்டுட்டோம். அதனால காதலாய் கசிந்துருகிலாம் இங்க நமக்கு வரமாட்டது தெய்வத்துக்கிட்ட. உண்மையா குடும்பம் நடத்தக்கூடியவங்க கிட்டே காதல் இல்லை, சக பந்துங்களோட இருக்கக்கூடிய இடத்துலயே அன்பு இல்லாத பொழுது இவன் பார்க்காத தெய்வத்துக்கிட்ட போய் எங்க காதல் பண்ண போறான்? பண்ணுவானா என்ன? அது நடக்குமா என்ன? அப்போ இந்த கலியுகத்துல பக்திக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடியவர்கள், கோபிச்சந்தனம் இட்டு கொண்டவர்கள், நாமா சொல்பவர்கள், தீட்சை வாங்கினவர்கள், இவங்க எல்லாரும் இந்த ஒரு லைன்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் உண்மையில பக்தி சித்திச்சது அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ, அவ்வளவுதான். பக்தின்னு நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடுறோமே தவிர்த்து அது உண்மையிலேயே சித்தி ஆகணும் அப்படின்னா அது அவ்வளவு சுலபம் இல்லவே இல்லை. பொதுவாகவே சில ஆச்சாரிய புருஷர்கள் சொல்றது உண்டு, நாமா சொல்லு, ஒரு நாளைக்கு 16 மாலை சொல்லு, 64 மாலை சொல்லு, 108 மாலை சொல்லு, நாமா சொல்லு, சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேதம் எல்லாம் படிக்க வேண்டாம், நீ உபனிஷத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆராய்ஞ்சு அதுல கேள்வி எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, கலியுகத்துல அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு இப்படியே நிராகரிக்கிறாங்க. பாத்தீங்களா? அவங்கள நம்ம கண்ணை மூடிட்டு நிராகரிச்சிடணும். ஏன்? அப்புறம் எதுக்கு 6 கோஸ்வாமிகள் அவ்வளவு வாழ்க்கை முழுக்க தான் ஜீவனம் முழுக்க சாஸ்திரத்துக்காக அர்ப்பணிச்சு அவ்வளவு எழுதி கொடுத்திருக்கான காரணம் என்ன? இன்னைக்கும் நம்ம எங்கேயாவது போகும் பொழுது நிறைய மடங்களை பார்க்கிறோம். எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் சரி, அந்த கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது அந்தந்த மடங்கள் பெரிய 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 கெஸ்ட் ஹவுசஸ் கட்டி வைக்கிறாளே தவிர்த்து மூளைக்கு மூளை எங்கேயாவது பாடசாலை திறந்து போறவா வரவாக்கெல்லாம் காசு வாங்காம எங்கேயாவது இந்த வேதத்தை சொல்லிக் கொடுக்கறாளா? உபநிஷத்துக்களை சொல்லிக் கொடுக்க, அதாவது கர்மகாண்டமா இருக்கக்கூடிய வேதத்தை நான் சொல்லல, அது நமக்கு கத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கான அதிகாரமும் நமக்கு எல்லாருக்கும் கிடையாது, அது நமக்கு வேண்டாம், அது உரியவர்களுக்கு இருந்தா போதும். இந்த ஞானகாண்டமா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பரவாயில்லையே. ஆனா மூளைக்கு மூளை அந்த கெஸ்ட் ஹவுஸ், இந்த கெஸ்ட் ஹவுஸ், இந்த கெஸ்ட் ஹவுஸ், இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன பண்ணுவான்? அவங்க ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதே தான் இங்கேயும் பண்ணுவான். அதை தாண்டி என்ன நடந்துட போகுது? அப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயத்திலையும் இந்த வணிக மார்க்கமான ஒரு நோக்கம் வந்ததனுடைய விளைவுதான் அந்தந்த ஆச்சாரியர்கள் இது போல சாஸ்திர சம்பந்தமான விஷயத்தோட சிஷ்யர்களுக்கு எதையும் எடுத்து சொல்றது கிடையாது. பகவன் நாமா சொல்லு, தோபால் அவர்களுக்கு இது நடந்திருக்கு, பகவன் நாமா சொல்லு, பாரு இந்த ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, பகவன் நாமா சொல்றதுதான் எல்லா வேத சாஸ்திர விஷயங்களுக்கும் சாரமானது, அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த அருமை பெருமை புரியணுமே. 12ஆம் வகுப்புல ஒழுங்கா படிச்சவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறான், கோட்டை விட்டவன் டுட்டோரியல்ல வந்து உட்காந்து படிக்கும் பொழுது அந்த டுட்டோரியல் வாத்தியார் இந்த பாடம் நடத்தினானே 12ஆம் வகுப்புல அந்த வாத்தியார், அது போலவே இவரும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா இவன் திரும்பியும் ஃபெயில் தான் ஆவான். மாறா, டேய் நீ பாஸ் பண்ணினா என்னென்னலாம் நடக்கும், எதுலலாம் நீ அப்ளை பண்ணலாம், உனக்கு எவ்வளவு சலுகைகள் இருக்கு, இந்த மதிப்பெண் எவ்வளவு முக்கியம்ன்ற இந்த விழிப்புணர்வு அந்த பையனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ இன்டகிரேஷனோ இல்ல வேற என்ன மேட்ரிக்ஸோ இல்ல வெக்டாரோ எதை சொன்னாலும் அவன் மண்டையில நிற்கும். ஏன்? He knows the importance of the mathematics. அவனுக்கு அந்த பாடத்தினுடைய அருமை இப்ப புரிஞ்சிருக்கு. இவனுக்கு பாடம் ஏறாம இல்லை, இவனுக்கு இந்த பாடம் முக்கியம்னு முதல்ல தெரியல. அது போல இந்த சாஸ்திர விஷயங்களை எல்லாம் நிராகரிச்சதனுடைய விளைவுதான் பகவன் நாமா சொன்னாலும் அந்த நாமம் நமக்கு சித்திக்காம போனதுக்கான காரணம். வெறுமனே இந்த நாமம் சொல்லும் பொழுது அபராதம் ஏற்படக்கூடாதுன்னு 10-20 எழுதி வச்சுட்டு இந்த அபராதம் நடக்கக்கூடாதுன்னு கவனிப்புல மட்டும் வச்சுட்டு நாமா சொல்றதுனால அந்த அபராதங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சிட முடியாது. சாஸ்திர ஞானம் வேணும். அதனாலதான் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஊர் ஊரா தெரு தெருவா ஒவ்வொரு வீடு வீடா போய் நாமா சொல்லுன்னு மட்டும் சொல்லல, அந்த நாமம் சொல்லுன்றதோட இந்த சாஸ்திர ஞானத்தையும் இந்த வேத ஞானத்தையும் கொடுத்தார்.
அப்படி அவர் கொடுத்து இந்த நாமத்தை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பகவன் நாமா சொல்லிட்டு இருக்கா. எத்தனையோ பேர் உலகம் முழுக்க போய் இந்து தர்மத்தை பத்தி பேசினது உண்டு, உபனிஷத்துக்களை பத்தி பேசினது உண்டு, வேத சாஸ்திர விஷயங்களை பத்தி எல்லாம் விசாரம் பண்ணினது உண்டு. ஆனா கலியுக தர்மமான இந்த பகவன் நாமாவை நிலைநிறுத்தினது யாருன்னு பார்க்கும் பொழுது அது பிரபுபாதரை தான் சாரும் இல்லையா? அது உலகத்திலேயே இன்னைக்கு அது நடக்குதுன்னா அது பிரபுபாதரால தான், வேற யாராலையும் கிடையாது. இது பிரபுபாதரால தான் அடியன்னு சொல்லிட்டேனே தவிர்த்து பிரபுபாதர் கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய குரு பரம்பரையை கை காட்டுறார். என்னால இல்லப்பா, என்னுடைய குருனால, அவருடைய குருனால, அவருக்கு பின்னாடின்னு மத்வாச்சாரியார் கிட்ட போய் அப்படியே பிரம்மாவை போய் தொடருது. அப்போ இங்க ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் வந்துடுறார், ஸ்ரீபாத மத்வாச்சாரியர் வந்துடுறார், ஸ்ரீபாத நிம்பார்க்காச்சாரியர் வந்துடுறார், ஸ்ரீபாத வல்லபாச்சாரியர் வந்துடுறார். எல்லா சம்பிரதாய ஆச்சாரியர்களும் அதுக்குள்ள வந்துடுறாங்க. அதுதான் ஒரு பக்த லட்சணம். எவ்வளவு விதமான ஒரு விஷயங்களை செஞ்சாலும் அது தான் செஞ்சோன்றதை காட்டாம அது செய்யப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, எப்படி அது ஆற்றப்பட்டதுன்றது காமிக்கும் பொழுது தன்னுடைய குரு பரம்பரையை காட்டுறதுதான் ஒரு சாதனுடைய லட்சணம். அதுதானே. அப்படி இந்த ஆஷாட ஏகாதசி பொழுது இப்ப நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த ஆஷாட ஏகாதசிக்கு நடுநாயகமா இருக்கக்கூடிய ஞானேஸ்வர மாவுலி எதை முன்னிட்டு அவருடைய ஒர்க்கு, அதாவது ஞானேஸ்வரியா இருக்கட்டும், அமிர்தானுபவமா இருக்கட்டும், இப்படி அவர் செஞ்ச எல்லா கிரந்தங்களுக்கும் எது நடுநாயகமா இருந்ததுன்னா விட்டல 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 விட்டல்னு சொல்லு. நீ விட்டலன்னு சொல்லுடா. இந்த நாமமானது உன்னை கரையேற்றும். பகவன் நாமமான இந்த விட்டல நாமம் உன்னை கரையேற்றும். ராமகிருஷ்ண ஹரி அப்படின்ற இந்த பகவன் நாமமான இந்த ராமகிருஷ்ண நாமம் உன்னை கரையேற்றும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது நாமமாவும் ஏத்துக்கலாம், கீர்த்தனமாவும் பாடலாம். இது உன்னை கரையேற்றும். ஹரி 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 ஹரி, இந்த நாமம் உன்னை கரையேற்றும். கிருஷ்ணா, இந்த நாமம் உன்னை கரையேற்றும். ராமா, இந்த நாமம் உன்னை கரையேற்றும். இந்த நாமம் உன்னை கரையேற்றும் அப்படின்னு அத்வைத பரமா தன்னுடைய வியாக்கியானத்தை அமைச்சாலும் அந்த அத்வைதத்துக்குள்ள இருக்கிறது யாருன்னா விட்டல 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 விட்டல. அவருடைய அந்த அத்வைத பரமான அந்த வியாக்கியானத்தை அனுபவிச்சுட்டு சொல்லணும். அந்த அத்வைதத்துல யாரு இருக்கானா? விட்டலன். வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது அவருடைய வியாக்கியானத்துல. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு. கிருதே யத்யாயதோ விஷ்ணும் த்ரேதாயாம் யஜதோ மகைஹி த்வாபரே பரிச்சர்யாயாம் கலௌ தத் ஹரி கீர்த்தனாத். ஏதாவது ஒரு இப்பெல்லாம் பெரிய பெரிய இடத்துல எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிட்டு ஜோப்ல இருந்து பணத்தை எடுத்தா, சார் சாரி வி ஆர் நாட் அக்செப்டிங் எனி கேஷ். அப்படியா? உடனே ஃபோனில் ஜிபே எடுத்து ஜிபேல ஸ்கேன் பண்ணா, சாரி சார் வி டோன்ட் அக்செப்ட் ஜிபே டூ. நாங்கள் ஜிபேவையும் வாங்குறதில்ல. அப்போ என்னடா வாங்குவீங்க? இல்லை சார், நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கார்டு வச்சுருக்கோம் சார். இந்த கார்டை வந்து நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கி அந்த கார்டில் நீங்கள் உங்கள் ஜிபே மூலயமா பணத்தை சேர்த்து அதுக்கப்புறம் இந்த கார்டை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஸ்வைப் பண்ணி இதுலேருந்து எடுத்துப்போம். ஆனால் என்னடா வயிற்றுக்கு பசின்னு சாப்பிட வந்தா நீ இது ஒரு இந்த வேலை சொல்றீ, இந்த வேலை செய்யறதுக்கே முதல்ல நான் ஏதாவது சாப்பிடணுமே, அதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அப்போ காலத்துக்கு தகுந்தாற் போல நம்ம கிட்ட செலவு பண்ற விஷயம் இருக்கணும். எல்லா நேரமும் பணம் இருந்தா வேலைக்காகாது. கொரோனால எல்லார்கிட்டையும் பணம் இருந்தது, ஆனா தேவையான விஷயம் கிடைச்சுதா? யாராவது ஒருத்தர் மனிதாபிமானம் பார்த்து நமக்கு சாப்பிட கொடுத்தா உண்டுன்ற நிலைமெல்லாம் ஏற்பட்டுச்சு. அது போல ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. கிருத்த யுகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணினவா இருந்திருக்கா. ஆனா கிருத்த யுகத்துல எது தர்மம் அப்படின்னா தியாயத்தோ விஷ்ணும். எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணுவா. கண்ணை மூடி உட்காந்து பண்ற தியானமானது இது நம்ம பண்ற 5-10 நிமிஷம் தியானம் கிடையாது. அலாரம் வச்சு 15 நிமிஷம் கழிச்சு அப்படி கண்ணை திறக்கும் பொழுது அப்படியே சகட மகட விஷயங்களை எல்லாம் நம்ம சாதிச்சது போல நம்ம நினைப்போம் 15 நிமிஷம் பண்ணின தியானத்துக்கு. அப்படிலாம் கிடையாதான்.
இந்த வருஷம் உட்காந்தானா ஒரு 50-60 வருஷம் கழிச்சு கண்ணை திறப்பான். அந்த அளவுக்கு தியானம் சித்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது கிருதயுகத்துல விஷ்ணுவை நோக்கி செய்யும் பொழுது. திரேதாயாம் யஜதோ மகைஹி, யஜ்ஞமானது திரேதாயுகத்துக்கு தர்மமா இருந்தது. துவாபரே பரிச்சர்யாயாம், துவாபர யுகத்துல ஆலய வழிபாடானது பிராதான்யமா இருந்தது. ஆனா இந்த கலியுகத்துக்கு கலோ தத் ஹரி கீர்த்தனாத், இந்த கலியுகத்துல எது தர்மம், எது செய்யும் தர்மம்ன்றது அப்படி அப்புறம் இருக்கட்டும், உனக்கு பல விஷயங்கள் பிடிச்சதா கூட இருக்கட்டும், ஆனா இந்த கலியுகத்துல எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியும்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் தர்மம்ப்பா. இங்க நாம சங்கீர்த்தனம் செய்யறதுனால மட்டும்தான் நம்ம பகவானை போய் அடைய முடியும். நீங்க எந்த சம்பிரதாயத்தை வேணா எடுங்க, அங்க நாம சங்கீர்த்தனம் தான் பேஸா நிற்கும். அதனால இந்த கலியுகத்துல இந்த நாம சங்கீர்த்தனம் தான் கதின்றத நீ மறந்துடாத. கலே தோஷ நிதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணஹ, கீர்த்தனாத்யேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஹ பரம் விரஜேத். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் ஒண்ணு போதும். இந்த ஸ்லோகத்துக்கு பிரமாணமா இன்னொரு ஸ்லோகம் தேவை கிடையாது. என்னைக்குமே சாஸ்திர விசாரம் செய்யும் பொழுது சில கிரந்தங்கள் இருக்கக்கூடிய பரத்துவத்தை நம்ம நிர்ணயிக்கும் பொழுது நமக்கு அதுக்கு உண்டான அருகதை இல்லைனாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உத்தேசிப்பா அதை நம்ம நிர்ணயிக்கும் பொழுது அதுக்கு பிரமாணமா நம்ம இன்னொரு கிரந்தத்தை போய் நாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சில கிரந்தங்களுக்குள்ள ஸ்ரீமத் பாகவதம் உயர்ந்தது. ஏன்னா பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் செய்யணுமே மகாபிரபு அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போய் சிஷ்யர்கள் எல்லாம் விண்ணப்பம் வச்ச பொழுது அவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தான் தூக்கி இப்படி உயர்த்தி காட்டினார். அடே, இயற்கையாவே ஸ்ரீமத் பாகவதம் பிரம்மசூத்திரத்துக்கான வியாக்கியானம்டா, இதை தாண்டி ஒரு வியாக்கியானம் தேவையில்லை, தேவைப்படவும் அவசியம் இல்லைன்ட்டார். இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கே, இந்த ஸ்லோகத்துல எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கும், எது கதி, அந்த கதிக்கு யார் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற வரைக்கும் சொல்லியாச்சு. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தன் எங்கெங்கயோ போய் மருத்துவம் பார்த்தும் நோய் சரியாம போகும் பொழுது அந்த நோய்வாய்ப்பட்டவன் கிட்ட இந்த மருத்துவமனைக்கு போன்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த மருத்துவமனையில இந்த மருத்துவரை போய் பார். இது எவ்வளவு இன்னும் சுலபம் இல்லையா? இன்னும் ரொம்ப சுலபம் என்ன, இந்த மருத்துவமனையில இந்த மருத்துவரை இந்த நேரத்துல போய் பார். இன்னும் கொஞ்சம் கிட்ட, இந்த மருத்துவமனையில இந்த மருத்துவரை இந்த நேரத்துல இப்படி போய் பாருடா, கண்டிப்பா அவருடைய மருத்துவம் உனக்கு பயன் கொடுக்கும். அததான் இந்த ஸ்லோகம் சொல்றது. கலே தோஷ நிதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணஹ, கீர்த்தனாத்யேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஹ பரம் விரஜே. அப்பா, நாம சங்கீர்த்தனம் பண்ணன்னு சொல்லியாச்சு, யார பண்றது? எத்தனையோ நாமம் இருக்கு. மகாவிஷ்ணுன்னு எடுத்துட்டா கூட 1000 நாமம் செலக்ட் பண்ணி கொடுத்தார் பீஷ்மாச்சாரியார். அதை தாண்டி இன்னும் எத்தனை நாமம் இருக்கு. ஆனா இங்க சொல்றார் கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய. இதுக்கு என்னன்னா கிருஷ்ணனையே பாடு.
அந்த ஏகாரம் இங்க வர்றது. முக்த சங்கக பரம் பிரஜே, அந்த பரம பொக்கிஷமான இடத்தை நீ கண்டிப்பா அடைஞ்சிருவ. அப்படி பாடினா என்ன ஆகும்? இங்க பகவான் சொல்றாரு என்னன்னா, நாகம் வாசாமி வைகுந்தே யோகினாம் ஹிருதயேன ச மத்பக்த யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. ஓ நாரதா, நான் உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு. நீ இத மனசுல வச்சுக்கோ. என்ன தெரியுமா, நான் வைகுண்டத்திலேயே இருக்கிறது கிடையாது, இல்ல யோகிகளுடைய ஹிருதயத்துல போய் நான் வாசம் பண்றது கிடையாது. யார் பக்தியோட என்ன நித்தியமும் கானம் செய்யறாளோ, யார் என்னுடைய நாமத்தை சொல்றாங்களோ, அங்க அவர்களிடத்துல நான் எப்பயும் இருக்கேன். நீ இதை தெரிஞ்சுக்கோ. நாகம் வாசாமி வைகுந்தே யோகினாம் ஹிருதயேன ச மத்பக்தா யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. ஆங்கிலத்துல சொல்லணும்னா, I don't dwell only in Vaikuntha, exclusively in the hearts of yogis. இங்க ஒரு மகான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆங்கிலத்துல. ஏன் எக்ஸ்க்ளூசிவ்ன்ற அந்த பதம் பிரத்யேகம்னு அர்த்தம் இல்லையா, அது ஏன் யோகிகளுக்கு கொடுத்தாருன்னா, பொதுவா உங்களுக்குள்ளே இப்ப நீங்க பரீட்சை பண்ணி பாருங்க. யாராவது அங்கிருந்து ஒருத்தர் கோபிச்சந்தனை போட்டுட்டு வந்து, எப்பா ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லு, ஹரே கிருஷ்ணா இந்த மகாமந்திரத்தை சொல்லுப்பானா, சரி யாரு பெத்த பிள்ளையோ இப்படி வீடு வீடா வந்து நாமா சொல்லுன்னு வந்து கெஞ்சுது. இது மூஞ்சுக்காவது கொடுக்கறத வாங்கி வச்சு 2 தடவை சொல்லி அனுப்பி விடுவோம்னு சொல்லி, அது வந்து ஒரு அலட்சிய சுபாவம் நமக்குள்ளாவே ஏற்படுறது. அது ஒரு இயற்கைன்னு சொல்லிட முடியாது, அது அப்படி ஏற்படுறோம். அதுவே எங்கேயாவது ஒருத்தர், ஏப்பா இவர் வாசி யோகம்லாம் கத்துட்டு வந்திருக்காராம், மூச்சு நல்லா கருபுருன்னு இழுத்து விடுறாரு, அவர் ஏதோ பேச போறாராம், அவர் ஏதோ சொல்ல போறாராம், அவர் கையில இருந்து ஒரு ஆப்பிள் பழமாவது வாங்கிக்கணும், இல்லையா ஒரு எலுமிச்சை பழமாவது வாங்கிக்கணும் வா அப்படின்னு இவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல ஒரு பிரம்மாண்டமோ இல்ல ஒரு வியப்போ நம்மள என்ன பண்ணிடும்னா, இவங்களையெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ், ஒரு பிரத்யேகத்தனமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு தீட்சண்யத்தை கொடுத்துரும். இது மாய. ஏன் இங்க பகவானே சொல்றார், நீ யாரை அடையணுமோ, யாருனால பிறந்தியோ, யாரால வாழ்ந்துட்டு இருக்கியோ, அவரை அடையணும்னா அவர் ஒரு வழி சொல்றாரு கேளு. நாகம் வாசாமி வைகுந்த யோகினாம் ஹிருதயேன ச மத் பக்த. இதுதான் கிருஷ்ணனுடைய அழகு. மத் பக்த, என் பக்தன். நீங்க 2 விதமா புரிஞ்சுக்கலாம். என் பக்தனா இருக்கக்கூடியவன் என்ன சேவிப்பான், என்ன சேவிக்கிறவன் எல்லாரும் என் பக்தன் தான். மத் பக்த யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. நாரதா, அப்படி என்னையே நினைச்சு உருகி எனக்காகவே வாழக்கூடிய ஜீவன் எனக்குன்னு சில பேர் இருக்காடா. என்ன அநாதன் நினைச்சுடாத. லோகத்தையெல்லாம் நான் தான் சிருஷ்டி பண்ணினேன், நான் தான் பரதெய்வம், அப்ப எனக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினைச்சிடாத. நான் தூங்கிட்டேனா, சாப்பிட்டேனா, நான் ஏந்திரிச்சனா, நான் என்ன உடுத்திக்கணும் இன்னைக்கு அப்படின்னு என்ன கவனிக்கிறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அவளை நான் பக்தர்கள்னு சொல்லுவேன். அவர்கள் என்னை நோக்கி எப்பயும் பாடுவான், அவங்க கிட்டதான் நாரதா இருக்கேன், நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த அற்புதமான ஸ்லோகத்தை சொல்ற. அப்படி இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டா இருந்தவர் தான் ஞானேஸ்வர மாமுனி. அந்த ஞானேஸ்வர மாமுனியுடைய அவருடைய திருத்தகப்பனாரை பத்தி நம்ம சேவிச்சுட்டு வந்தோம். அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த அந்த அலங்காபுரி ஆலந்தி எப்பேற்பட்ட கஷேத்திரம். அந்த ஆலந்தியுடைய கஷேத்திரத்தை சொல்லும் பொழுது, தன்ய அலங்காபுரி சர்வபீட சிவாச்சே அகஸ்தீர் ஸ்ரீச்சே பூர்வஸ்தல. இந்த சிருஷ்டியெல்லாம் ஏற்படும் பொழுது பரமசிவனார் பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்துல வரார். பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்துல வரும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலந்தி
அலங்காபுரி இந்த கஷேத்திரத்துக்கிட்ட வர போறார். அப்படி வரும் பொழுது அவர்கள் 2 பேரும் என்ன பண்றானா, இந்த அலங்காபுரிய பார்த்து தன்னையே மறந்துடுறான். சிவபெருமானார் ரிஷப வாகனத்திலிருந்து குதிச்சு இந்த அலங்காபுரி கஷேத்திரத்தை சுத்தி சுத்தி வரார். அங்க பிரதட்சணம் பண்ண ஆரம்பிக்கிறார். பார்வதி தேவி எவ்வளவோ கட்டுப்படுத்தணும்னு நினைச்சும் முடியல. ஒரு கட்டுக்குள்ள வந்த உடனே பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் சொல்றார், பார்வதி, இந்த அலங்காபுரி வனத்துல தான் சாக்ஷாத் வைகுண்டபதியான பகவான் விஷ்ணுவினுடைய அம்சமா ஒரு குழந்தை வரப்போறது. அந்த குழந்தைக்கு பந்தமா நாங்கெல்லாம் கூட வரப்போறார். சிவபெருமானே நிவர்த்திநாதா வரார், பிரம்மாவே சோபானரா வரார், ஆதிசக்தி மாயின்னு சொல்லக்கூடிய மகாமாயி துர்கா தேவி சாக்ஷாத் முக்தாபாயா வரப்போறார். இப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த மகாத்மியத்தை சொல்லும் பொழுது சம்பிரதாய பேத கருத்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் எடுத்துக்கட்டி பேசினதுன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த விளைவை நான் ஏன் இப்ப முக்கியமா குறிப்பிட்டு சொல்றேன்னா, அப்படி நிறைய பேர் நினைக்கிறவர்களை நான் பார்த்திருக்கேன். இது அழிவுக்குத்தான் நம்மளை கொண்டு போய் விடுமோ தவிர்த்து இது நம்மள பக்தியில மேற்கொண்டு வளர வைக்காது. ஏன்னா பகவானுடைய லீலைய நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவரை ஒரு சம்பிரதாய கருத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆனா சம்பிரதாய ரீதியா நம்ம நடந்துக்கணும்ன்றது உண்மை. நம்ம பாட்டுக்கு தாந்தோன்றித்தனமா காலையில அத்வைத்தம், மத்தியானம் துவைத்தம், இரவு படுக்கும் பொழுது விசிஷ்டாத்வைத்தம் அப்படி நடுநடுல வந்தா நம்ம அப்படியே பேதாபேத தத்துவம் அப்படி போயிடக்கூடாது. சம்பிரதாய ரீதியா எல்லாத்தையும் பார்த்து அந்த சம்பிரதாய நோக்கத்துல வாழணும்ன்றது உண்மை. அதே நேரத்துல மற்றைய சம்பிரதாய நம்பிக்கைகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அத நம்ம பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எத்தனை சம்பிரதாயத்துல இருந்து பண்ணினாலும் அந்த பக்தி பகவானால ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி சிவபெருமான் ஒரு நிலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்வதி தேவிட்ட சொல்றார், இதையெல்லாம் நான் பார்க்கணும் பார்வதி, அதனால நானே இந்த இடத்துல சித்தேஸ்வரனா இருக்கேன். இதுக்கு ரொம்ப பெரியவர்கள் எல்லாம் அர்த்தம் சொல்லும் பொழுது, ஏன் இங்க சிவபெருமானுக்கு சித்தேஸ்வரன் திருநாமம்னா சித்தமா இருக்காராம் இதையெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறதுக்கு. ஞானேஸ்வர மாவுளி பண்ண போறாரு இல்லையா, பல லீலைகள் அங்க நடக்க போகுது. இந்த அலங்காபுரி நகரமானது மிகப்பெரிய லீலைகளை எல்லாம் விட்னஸ் பண்ண போகுது. அதனால இதையெல்லாம் பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டு அங்கேயே சித்தேஸ்வர சன்னதி ஏற்படுறது. இவர்கள் இருவரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தானா அதுதான் விஸ்ராந்த இடம். இன்னைக்கும் விஸ்ராந்த் வாடி அப்படின்னு அந்த இடம். ஆலந்தியை நோக்கி நீங்க பூனேல இருந்து ஆலந்தி போகும் பொழுது விஸ்ராந்த் வாடின்னு நடுவில் ஒரு சின்ன கிராமம். இன்னைக்கு அது கிராமம் இல்ல, சிட்டி. அந்த விஸ்ராந்த் வாடியில சிவபெருமானும் பார்வதி தேவியும் கொஞ்ச நேரம் அவர்கள் ஓய்வு எடுத்தார்கள். இப்படிப்பட்ட உன்னதமான இந்த ஆலந்தி கஷேத்திரம் வார்த்தையால சொல்லி மாளவே மாளாது. ஏன் வார்த்தையால சொல்லி மாளாதுன்னா அது ஆலந்திக்கு வந்து பார்த்தாதான் சொல்லுது, அது உங்களுக்கு புரியும். நாங்கெல்லாம் முதல்ல ஆலந்திக்கு வந்த பொழுது ஆலந்தியை பத்தி பெருசா யாருக்கும் உபன்யாசம் பண்ணல. ஆலந்தியை பத்தி யாருக்கும் எந்த ஹிஸ்டரியும் தெரியாது, வந்திருந்த யாருக்கும் தெரியாது. ஆனா ஆலந்தியினுடைய சன்னதிக்குள்ள போய் ஞானேஸ்வர மாவுளிய சேவிச்சும் பொழுது அடியன் முதல்ல போய் சேவிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மாதிரி அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கம்பி கம்பியா போட்டு பில்டிங்கா ஏற விட்டு எங்கெங்கயோ 2-3 தெருவெல்லாம் சுத்த வச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள வர்றதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுது. அன்னைக்கு ஆலந்தி நாங்கெல்லாம் போய் சேவிக்கும் பொழுது இவ்வளவு கூட்டம்லாம் கிடையாது. நேரா வருவோம், ஞானேஸ்வர மாவுளியை சேவிப்போம். அப்படி இருந்தது அழகா இடம். அப்படி ஞானேஸ்வர மாவுளியை சேவிக்கும் பொழுது அடியன் என்ன பண்ணின, ஞானேஸ்வர மாவுளியை சேவிச்சுட்டு வெளியில வரா இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் இடம் விட்டு மாவுளிய பார்த்து உட்கார்ந்துருக்க மாதிரி நான் உட்கார்ந்தாச்சு. ஏன் உட்கார்ந்தேன்னா ஞானேஸ்வர மாவுளுடைய சமாதியை ஆலிங்கனம் பண்ணலாம், தொடலாம், எல்லாம் செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு வரக்கூடிய பக்தர்களை நான் சேவிக்கணும், எனக்கு அது ஒரு ஆசை.
அதனால நான் உட்கார்ந்திருந்த பொழுது பார்த்தேன், அங்க வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய முகமும் எப்படி திருப்பதியில திருமலையில பகவானை சேவிச்சுட்டு ஆனந்த நிலையத்திலிருந்து வெளியில வரும் பொழுது ஒரு இனம் புரியாத ஆனந்தம். அது வரைக்கும் அவன் ஊரு கதை உலக கதை பேசிட்டு வந்திருப்பான். பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வரும் பொழுது அந்த க்ஷண நேரம் அவனுக்கு எப்பா நம்ம ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதமான அனுபவத்தை அவன் கேரி பண்ணிட்டு வருவான் இல்லையா? அது போல அவன் தாங்கிட்டு வர்றத கண்கூட என்னால பார்க்க முடிஞ்சது. இதுக்கும் ஒரு படி மேல போய் நான் இன்னொன்னு சொல்றேன். எல்லாரும் சேவிச்சுட்டு வந்து அங்க ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. அந்த மண்டபத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கன்னு யாருக்கிட்டே நாங்க சொல்லல. எல்லாரும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறா, விட்டல 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 விட்டல. எதுக்காக அப்படி? எப்படி நடந்தது இது? ஏன்னா மாவுளி அங்க நாமத்தை விதைக்கல, விதையா தானே மாறி அந்த சமாதிக்கு கீழே உட்கார்ந்திருக்காரு. எப்படி மந்திராலயத்துல ராகவேந்திர சுவாமி கற்பக விருட்சம் காமதேனுவா உட்கார்ந்துருக்க, நீ என்ன கேட்கிறியோ அது தர்மத்துக்கு உட்பட்டு இருந்தா நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு தர்ம சாட்சி பூதமா அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு இல்லையா? இங்க நாம சாட்சி பூதமா ஞானேஸ்வரர் உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கும் இருக்கார், என்னைக்கும் இருக்கார். சத்தியத்திலையும் சத்தியம், சத்தியத்திலையும் சத்தியம். இதுக்கு ஒரு பிரமாணம் சொல்லணும் அப்படின்னா, ஞானேஸ்வர மாவுளியை சேவிச்சுட்டு பிரதட்சணமா வரும் பொழுது அவருடைய சமாதியை எப்படி அமைஞ்சிருக்கும்னா, சிவபெருமான், அவருக்கு முன்னாடி நந்தியம் பகவான், நந்தியம் பகவானுக்கு பின்னாடி ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு அமைப்புகளை பண்ணி தான் ஞானேஸ்வர மாவுளி கீழே இறங்கி இருக்கார் சமாதிக்கு. இப்படிதான் அந்த நேர்கோடு அப்படிதான் இருக்கு. இப்படி சுத்தி பிரதட்சணம் வரும் பொழுது அங்க நாளடைவில் என்ன ஆயிடுது, கீழே ஞானேஸ்வர மாவுளி சமாதியிலிருந்து முளைச்சு வேர்விட்டு வந்த ஒரு மரம் இன்னைக்கும் வெளியில இருக்கு. அந்த மரத்துக்கு என்ன பேருன்னே தெரியல. அந்த மாதிரி அது என்ன ஸ்பீஷியஸ்க்கு கீழே வருது, பொட்டானிக்கல் நேம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சு சில பேர் வச்சிருக்காலே தவிர்த்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதுக்கு ஒத்து போல. இன்னைக்கும் அந்த விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்து விடிய 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 ஞானேஸ்வர் மாவுளி எழுதின, அதாவது அவர் வியாக்கியானம் பண்ணின பகவத்கீதைய ஞானேஸ்வரின்னு சொல்லுவா. பாவார்த்த தீபிகான்னு பேர் அதுக்கு. அத நித்தியமும் பாராயணம் பண்ணுவா. அவளுக்கு அந்த இடத்துல கீழே உட்கார்ந்து பண்றச்சு என்ன மனசுல தோன்றதுன்னா, ஞானேஸ்வரம் அவளுடைய பிரசன்ஸ்ல நம்ம இங்க இருக்கோம், இப்போ அவர்கிட்ட இருக்கோம். இப்போ அந்த ஒரு அலாட்னஸ் உனக்கு வந்துருச்சுன்னா, உன்னுடைய இந்திரியங்கள் உன் கட்டுப்பாட்டுல இல்லை, அது அந்த மகானுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுடலாம். மந்திராலயத்திலையும் இதை நிறைய விட்னஸ் பண்ணவங்க இருந்தது உண்டு. நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் கொட்டி 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 கொடுத்திருக்கா. இந்த ஆனந்தியானது நாம பீஜமா மாவுளியே மாறி அங்க உள்ள உட்கார்ந்திருக்கார். அதனாலதான் இந்த சந்துக்கள் எல்லாம் பாடும் பொழுது ஞானோபா ஞானோபா ஏ ஞானோபா அப்படின்னு பாடுறது உண்டு. இங்க ஞானோபா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் எதற்கான நாமத்தை சொல்லுடா அப்படின்றதுக்கான ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். உண்மையான அம்மா யாரு? பகவானை கை காட்டுறவாதான் உண்மையான அம்மா. குப்பாயி ராக்காயி மூக்காயிலாம் நமக்கு அம்மா கிடையாது. அம்மா கிடையாதுன்னா பிலாசபிக்கலா நான் சொல்றேன், சித்தாந்த ரீதியில சொல்றேன். அதுக்காக அவங்க அம்மாவை நான் மரியாதை கொடுக்க வேணாம்னு நான் சொல்லல. இந்த குப்பாய் ராக்காய் மூக்காய் இவங்கெல்லாம் நமக்கு அம்மா கிடையாது. ஏன்? போன ஜென்மத்துல உனக்கு அம்மாவா இருந்தவ இந்த ஜென்மத்துல உனக்கு முன்னாடி வந்து நின்று நான் தான் உனக்கு அம்மான்னு சொன்னா உன் மனசுல பாசம் பொங்குமா? பொங்குமா என்ன? நீ நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட மாட்டேன், இந்த மாதிரி யாரோ ஒருத்தி வந்து என்னை சொந்தம் கொண்டாடுறான்னு. ஆனா வாஸ்தவத்துல அவ போன ஜென்மத்துல உனக்கு அம்மா, இந்த ஜென்மத்துல யாரும் சொன்ன மாதிரி நீ சொன்ன பத்தியா அடுத்த க்ஷணமே உன் வீட்டுக்காரங்களே உன்னை கொண்டு போய் எங்கேயாவது ஆஸ்பத்திரியில சேர்த்துருவா. அப்போ இந்த போன ஜென்மத்து கதை வந்த ஜென்மத்து கதை எல்லாம் எங்கேயுமே எடுபடாது. அதனால உண்மையான அம்மா யாரு? பகவானை கை காட்டணும்.
இங்க வாடா டே பயலே, இங்க வா. உன்னை 10 மாசம் சுமந்தேன், 10 மாசம் நீ என்னுடைய வயிற்றுல இருந்த, என் கர்ப்பப்பையில இருந்த. உள்ள ஒருத்தர் வந்தாரா, அழகா இருந்தாரா, நீ அவரை பார்த்தடா. ஆனா வெளியில வந்த உடனே நீ அதெல்லாம் மறந்துட்ட. சரி, போனது போட்டோம். இப்பயாவது ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பார், அது அவர் தான். இந்த பீமா நதி கரையில ஒருத்தர் நிக்கிறாரு பாரு, கருப்பா, அப்படி இடுப்புல கை வச்சு நிக்கிறாரு பாரு, கருமேகம் அப்படியே சூழ்ந்து வந்த நிறத்துல இருக்காரு பாரு. அங்க பாரு, இந்த மலை மேல ஒருத்தர் நிக்கிறாரு பாரு, நல்லா 7 அடிக்கு உயரமா நிக்கிறாரு பாரு, என் காலை பிடிச்சுக்கோன்னு தன் திருவடியை காட்டுறாரு பாரு. பார், இந்த காவேரி நதி கரையில படுத்திருக்காரு பாரு, அவரை பார்த்தா கண்ணு நகராது பார், அவரை பிடிச்சுக்கோ. இப்படி காட்டணும் ஒரு அம்மானா அவ அம்மா. இப்படி ஒரு அம்மா காட்டினா அந்த அம்மா ஞானேஸ்வர் மாவுளி. विटेवरी उभा वामांगी रखुमाई दिस दिव्य शोभा. पुंडलिकाचे भेटी परब्रह्म आलेगा, चरणी वाहे भीमा उद्धरी जगा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव. तुळशी माळा गळा कर ठेवून कटी, कासे पीतांबर कस्तुरी ललाटी. देव सुरवर नित येती भेटी, गरुड हनुमंत पुढे उभे राहती. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव. धन्य वेणुनाद अनुक्षेत्र पाळा, सुवर्णाची कमळे वनमाळा गळा. राई रखुमाबाई राणी या सकळा, ओवाळी ती राजा विठोबा सावळा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव. ओवाळू वारत्या कुरवंड्या येती, चंद्रभागे माझी सोडून या देती. दिंड्या पताका वैष्णव नाचती, पंढरीचा महिमा वर्णावा किती. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव. आषाढी कार्तिकी भक्त जन येती, चंद्रभागे माझी स्नान जे करती. दर्शन हेळा मात्रे तया होय मुक्ती, केशवासी नामदेव भावे वाळीती. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव.